திராவிடம் இல்லாத ஒரு ஆட்சி அமையுமா? அண்ணாமலை சொல்லுகிறான், வைத்தியக்காரா, தமிழகத்தில் திராவிடம் என்று சொல்ல எவன் பயன்படுத்தவில்லை என்றாலும் அவன் மனிதனாக வாழுகிறான் என்று ஏற்றுக்கொள்ளாத வாக்காளர்கள் தமிழகத்தில். ஆண்ட அதிமுக வேண்டாம் என்று சொன்னது, போட்டியில் விலகி கொண்டது, உதிரி கட்சிகள் விலகி கொண்டது, ஒரு சில கட்சி நின்றது, ஜாதி கட்சி நின்றது, ஜாதியின் பெயரால் வெற்றி பெற்றுக் கொள்ளலாம் என்று கணக்கு போட்டார்கள். இடைத்தேர்தல் முடிவு என்னானது? வலிந்து வலிந்து கேட்டார்கள். அதிமுக போட்டியிடவில்லை, எங்களை ஆதரியுங்கள். பாஜக போட்டியிடவில்லை, எங்களை ஆதரியுங்கள் என்று இடைத்தேர்தல் ஓட்டி கேட்டார்கள். ஆனால் விழுப்புரத்தில், விக்கிரவாண்டியில் ஜாதிக்கு இடமில்லை, திமுகவின் கோட்டை என்பதை இடைத்தேர்தல் வெற்றி நிரூபித்து காட்டியது. நடப்பது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். தலைவர் சொன்னார், 234 தொகுதி, 200 இலக்கு. திருவண்ணாமலையில் பார்க்கிறேன், விழுப்புரத்தில் பார்க்கிறேன், விக்கிரவாண்டியில் பார்க்கிறேன், நாடு முழுவதும் சுற்றி வருகிறேன். எங்கள் தங்க தலைவரே, உங்கள் இலக்கு 200. தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தர இருக்கிற பரிசு 234 திமுக வெற்றி. அதற்கான வழிவகையை களம் அமைத்திருக்கிறோம். நாங்கள் என்ன செய்யவில்லை? திமுக கழகத்தை எதற்கு பார்க்கிறீர்களே? திராவிடம் இல்லாத ஒரு ஆட்சி அமையுமா? அண்ணாமலை சொல்லுகிறான், வைத்தியக்காரா, தமிழகத்தில் திராவிடம் என்று சொல்ல எவன் பயன்படுத்தவில்லை என்றாலும் அவன் மனிதனாக வாழுகிறான் என்று ஏற்றுக்கொள்ளாத வாக்காளர்கள் தமிழகத்தில். பெரியாரை மறந்துவிட்டு நீ ஓட்டு கேட்க முடியுமா? ஈரோடு கிழக்கு தேர்தல் என்ன ஆனது? களம் அமைத்தோர் திமுக கழகத்தின் சார்பில். அதற்கு முந்தைய தேர்தல் அமர்ந்திருக்கிறாரே அருமை சகோதரர் சிவா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். ஆண்ட அதிமுக வேண்டாம் என்று சொன்னது, போட்டியில் விலகி கொண்டது, உதிரி கட்சிகள் விலகி கொண்டது, ஒரு சில கட்சி நின்றது, ஜாதி கட்சி நின்றது, ஜாதியின் பெயரால் வெற்றி பெற்றுக் கொள்ளலாம் என்று கணக்கு போட்டார்கள். இடைத்தேர்தல் முடிவு என்னானது? வலிந்து வலிந்து கேட்டார்கள். அதிமுக போட்டியிடவில்லை, எங்களை ஆதரியுங்கள். பாஜக போட்டியிடவில்லை, எங்களை ஆதரியுங்கள் என்று இடைத்தேர்தல் ஓட்டி கேட்டார்கள். ஆனால் விழுப்புரத்தில், விக்கிரவாண்டியில் ஜாதிக்கு இடமில்லை, திமுகவின் கோட்டை என்பதை இடைத்தேர்தல் வெற்றி நிரூபித்து காட்டியது. ஜாதிக்கு இடமில்லை தமிழகத்தில். அதே போல ஈரோடு கிழக்கு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் போட்டியிடவில்லை. பின்னக்கால் பின்னணியில் பட ஓடியது. காரணத்தை சொன்னார்கள். 1.25 வருடம் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 10 ஆண்டுகள் ஆண்ட எடப்பாடி கட்சி களத்தில் நிற்கவில்லை. நாம் தமிழர் என்ற கட்சி மட்டும் நின்றது. 43 வேட்பாளர்கள். அறிவித்துக் கொள்கிறேன், நீங்கள் துணை பொதுச்சாளரை மேடை வைத்துக் கொண்டு இதுவரை தமிழகத்தில் நடந்த இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட்டு திமுகவை எதிர்த்து நின்ற 42 வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தார்கள் என்று வெற்றி செய்தி. ஆனா உதயநிதியால் தானே, இளைஞர் படையின் செயல்பாட்டால் தானே, தளபதி மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில் தானே. எனவே சொல்லுகிறேன், ஈரோடு கிழக்கு தேர்தலும் இன்றைக்கு பெற்றிருக்கிற அபார வெற்றியும் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதை போல் 2026 7வது முறையும் திமுக தான் ஆட்சி. 2வது முறை நம்முடைய முதலமைச்சர்